வணக்கம் நண்பர்களே. போட்டித் தேர்வுகள்னாலே ஒரு சின்ன பயம்பதட்டம் வரத்தான் செய்யும். ஆனா சரியான திட்டமிடலோட சரியான ஸ்ட்ராட்டஜிஸோட அணுகும்போது இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வெற்றியா மாத்த முடியும். ஸ்மார்ட்டான தயாரிப்பு குறிக்கோள் நிறைந்த பயிற்சி ஒழுக்கமான பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் தான் உங்க வெற்றிக்கு அடிப்படை. உங்க படிப்புல ஒரு படி முன்னால இருக்கவும் உங்க தேர்வுல சிறந்த மதிப்பெண் எடுக்கவும் உதவும் 8 சூப்பர் ஸ்டடி ஹேக்ஸ் இதோ. கவனமா கேளுங்க. முதல் டிப், ஒரு தெளிவான யதார்த்தமான ஸ்டடி ஷெட்யூல் போடுங்க. ஒரு டைம் டேபிள் போட்டு படிக்கும்போது உங்க படிப்புக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணவும், ரிவிஷனுக்கு நேரம் ஒதுக்கவும், பிரேக்ஸ் எடுக்கவும், தொடர்ந்து படிப்புல கவனம் செலுத்தவும் இது உதவும். அப்போதான் படிச்சு பர்ன் அவுட் ஆகாம நிலையான ஒரு முன்னேற்றம் இருக்கும். ரெண்டாவது டிப், மனப்பாடம் பண்றதுக்கு பதிலா ஒரு கான்செப்ட புரிஞ்சு படிங்க. கான்செப்ட் கிளாரிட்டி இருந்தா எவ்வளவு ட்ரிக்கியான கேள்வியா இருந்தாலும் நீங்க ரொம்ப எஃபெக்டிவா ஆன்சர் பண்ண முடியும். சும்மா ஏதோ படிச்சோன்னு இல்லாம அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக்கையும் விஷயங்களுக்கு இடையேயான தொடர்பையும் புரிஞ்சு படிக்கிறது தான் புத்திசாலித்தனம். மூன்றாவது டிப், முந்தைய ஆண்டு கேள்வித்தாள்களை ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. இது சால்வ் பண்றது மூலமா எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். முக்கிய டாபிக்ஸ் எந்த மாதிரி கேள்விகள் திரும்ப திரும்ப வருதுன்னு தெரிஞ்சுக்க இது சிறந்த வழி. நான்காவது டிப், சின்ன சின்ன ரெகுலரான பிரேக்ஸ் எடுங்க. தொடர்ந்து ரொம்ப நேரம் படிச்சவங்க எஃபிஷியன்சி குறையும். ஒரு 20-30 நிமிஷம் படிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுக்கும்போது உங்க மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகும், போக்கஸ் அதிகமாகும், படிச்ச விஷயங்களும் நல்ல ஞாபகம் இருக்கும். ஐந்தாவது டிப், நிமோனிக்ஸ் மற்றும் மெமரி ட்ரிக்ஸை பயன்படுத்துங்க. அக்ரோனிம்ஸ், ஆக்ரோனிம்ஸ், ரைம்ஸ், விஷுவல் எய்ட்ஸ் மாதிரி மெமரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்றது டேட்ஸ், ஃபார்முலாஸ், பெரிய லிஸ்ட்ஸ் போன்றவற்றை ஞாபகம் வச்சுக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது உங்க மெமரியை ஷார்ப்பாக்கும். ஆறாவது டிப், ஒரு ஸ்டடி குரூப்பாய் பிளஸ் சேருங்க அல்லது டிஸ்கஷன் ஃபோரம் கலந்துக்கோங்க. மற்ற நண்பர்களோட சேர்ந்து படிக்கும்போது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க உதவும். பலவிதமான ப்ராப்ளம் சால்விங் மெத்தட்ஸ் கத்துக்கலாம். ஒரு டவுட் வந்தா தனியா படிக்கிறதை விட குரூப் டிஸ்கஷன்ல சீக்கிரம் கிளியர் பண்ண முடியும். ஏழாவது டிப், உங்க ப்ரோக்ரஸ் ட்ராக் பண்ணுங்க. நீங்க எடுத்த ஸ்கோர்ஸ் என்ன, எந்த டாபிக்ஸ்ல இன்னும் வீக்கா இருக்கீங்கன்னு ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுங்க. தொடர்ந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணும்போது உங்க ஸ்ட்ராட்டஜியை அட்ஜஸ்ட் பண்ணி வீக் ஏரியாஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி நல்ல முன்னேற்றம் காண முடியும். எட்டாவது மற்றும் மிக முக்கியமான டிப், ஆரோக்கியமா இருங்க, ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுங்க. நல்ல தூக்கம், சத்தான உணவு, ரெகுலரான உடற்பயிற்சி இதெல்லாம் உங்க கான்சென்ட்ரேஷனையும் மெமரியையும் மேம்படுத்தும். மைண்ட்ஃபுல்னஸ் இல்லனா மெடிடேஷன் பண்றது எக்ஸாம் ஆங்ஸைட்டி குறைக்க ரொம்ப உதவும். உடல் ஆரோக்கியமா இருந்தா மனசும் தெளிவா இருக்கும், படிப்புல கவனம் செலுத்த முடியும். இந்த 8 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணியோங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நீங்க நிச்சயமா வெற்றி அடையலாம். முயற்சி திருவினையாக்கும். உங்க வெற்றிக்கு எங்க வாழ்த்துக்கள்.